Hey guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா, சாமி ஜெயின் பாத்தீங்கன்னா மறுபடியும் யூஎஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாருங்க. சோ இதுக்கான ரியல் ரீசன் என்னன்னு சொல்லி தான் இப்ப பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேத்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஸ்மாக்டவுன் ப்ரிவியூ போட்டிருப்போம். சோ அதுலயே நான் சொல்லியிருப்பேன் கார்மல் ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஒரு சாம்பியன்ஷிப் வந்து லூஸ் பண்ண போறாரு. கண்டிப்பா WWE பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா முன்னாடியே ஒரு சாம்பியன்ஷிப் லூஸ் பண்ண வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார்மல் ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் கிட்ட இருந்து டைட்டில் லூஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் இது மட்டும் நம்ம சொன்னது நடக்கலங்க. நீங்க அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம சொன்ன 90% விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்மாக்டவுன்ல நடந்திருக்கு. சோ சூப்பர்ல. சரி ஓகே வாங்க இப்ப நம்ம வந்து எதுக்கு சாமி ஜெயின் வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப் மறுபடியும் வின் பண்ணாரு அதுக்கான ரியல் ரீசன்ஸ் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ சாமி ஜெயின் பாத்தீங்கன்னா எப்படி இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணாரு அதுக்கான சின்ன ரீகேப் பார்த்தலாம். இன்னைக்கான ஸ்மாக்டவுன்ல பாத்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸும் நிக் ஆல்டர்ஸும் பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப நிக் ஆல்டர்ஸ் என்ன சொல்வார்னா, ட்ரிக் நீ வந்து ஸ்மாக்டவுன் கிடைச்ச ஒரு பெரிய அசெட். நீ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெஸ்ல்மேனியா இந்த வருஷம் மேட்ச் விளையாட போற. அண்ட் உனக்கான ஸ்பாட் வந்து நான் இங்கேயே கன்ஃபர்மேஷன் பண்றேன்னு சொன்னேன். ட்ரிக் வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுவாரு. நான் போய் இதை மம்மி கிட்ட சொல்ல போறேன், நான் போய் இது லாஷ் கிட்ட சொல்ல போறேன், நான் போய் இது பயங்கரமா என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா சாமி ஜெயின் என்ட்ரி கொடுத்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரிக் வில்லியம்ஸ் என்ன சொல்லிருப்பாரு சாமி கிட்ட, நான் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மேனியால மேட்ச் விளையாட போறேன்னு சொல்லிருப்பாரு. அண்ட் சாமி என்ன சொல்லிருப்பாரு நிக் ஆல்டர்ஸ் கிட்ட, வெல் நானும் இதை பத்தி தான் நிக் ஆல்டர்ஸ் பேச வந்தேன்னு சொல்லிருப்பாரு. அண்ட் பாவங்க சாமி நிக் ஆல்டர்ஸ் என்ன சொல்லுவாருன்னா, நீ ஸ்மாக்டவுன்ல வந்து ஒரு பெரிய அசெட்டா தான் இருக்கு எங்களுக்கு, ஆனா நீ நினைச்ச மாதிரி இந்த ரோட் டு ரெஸ்ல்மேனியா உனக்கு அமையல. சோ நீ எந்த ஒரு சாம்பியன்ஷிப்பும் ஹோல்டு பண்ணல. சோ அதனால பார்த்தனா உனக்கு எந்த மேட்ச்னால ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னு சொல்றாரு. அண்ட் ட்ரிக் வில்லியம்ஸும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சாமி ஜெயினை கலாய்ப்பாரு, பெட்டர் லைக்ஸ் நெக்ஸ்ட் இயர்னு சொல்லி. சோ சாமி வந்து பாத்தீங்கன்னா அப்படி சோகமா நடந்து போயிட்டு யோசிச்சுட்டே போவாரு. கரெக்டா அவருக்கு ஒரு ஐடியா வந்துரும். உடனே அங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. அட்டாக் பண்ணிட்டு நிக் ஆல்டர்ஸ் சொல்லுவாரு, எனக்கு என் மேனியா மேட்ச் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. சோ அப்படியே கட் பண்ணீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் ஓபன் சேலஞ்ச் நடக்கும். அங்க பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் என்ட்ரி கொடுத்து இந்த மேட்ச் விளையாடுவாருங்க. சோ அப்பவே நம்ம கெஸ் பண்ணிருக்கலாம் இந்த மேட்ச்ல வந்து சாமி தான் வின் பண்ண போறாருன்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மேட்சும் பயங்கரமா போதுங்க. கார்மல் ஹைஸா இருக்கட்டும் சாமி ஜெயினா இருக்கட்டும் ரெண்டு பேருமே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க வழக்கம் போல. சோ இந்த மேட்ச்ல எப்படா வந்து கார்மல் ஹைஸ் தோக்க வைக்க போறாங்க பார்த்தா ட்ரிக் வில்லியம்ஸ் இருக்கார்ல கரெக்டா அனௌன்ஸ் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த சாம்பியன்ஷிப் அப்படியே ரிங் சைடுல இருந்து எடுத்துட்டு அப்படியே ரிங்குக்குள்ள தூக்கி போட்டுறாருங்க. சோ ரெஃபரி இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த பெல்ட்டை வெளியே தூக்கி போடலான்னு பாக்குறாரு. அண்ட் கரெக்டா சாமி ஜெயினும் பாத்தீங்கன்னா ட்ரிக் அட்டாக் பண்ணலான்னு போறாரு. அண்ட் கரெக்டா ட்ரிக்கும் பாத்தீங்கன்னா சாமி அட்டாக் பண்ணலான்னு போகும்போது கார்மல் ஹைஸ் அட்டாக் பண்ணிடுறாங்க தெரியாம. சோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் வந்து கார்மல் ஹைஸ்க்கு ஒரு ஃபினிஷர் போட்டு அங்கேயே இந்த மேட்ச் வின் பண்ணிடுறாருங்க. சோ இது ஒரு ஷாக்கிங்கான மூமெண்டா இருந்துச்சு. சோ இந்த மாதிரி தான் சாமி வின் பண்ண போறான்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் யூஎஸ் சாம்பியன் ஆயிட்டாரு. அண்ட் அதோட பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியால வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் vs சாமி ஜெயினுக்கான யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா மேட்ச் நடக்க போகுது. சோ இப்போ இதுக்கான ரியல் ரீசன்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, சாமி வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா WWE பயங்கரமா உழைக்கிறாரு. அவருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் எல்லா மேனியால மேட்ச் கொடுத்திருப்பாங்க. ஒரு மேனியால கூட அவருக்கு மேட்ச் கொடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க. அண்ட் சொல்ல போனா கந்தோட ரெய்னை வந்து சாட் கேபிள் தாங்க எண்ட் பண்றதா இருந்துச்சு. ஆனா WWE பாத்தீங்கன்னா அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி சாமி ஜெயினை வந்து கந்தரை பீட் பண்ணி அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெய்னை வந்து எண்ட் பண்ண வச்சிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கு வந்து அப்ப புஷ் கொடுத்தாங்க சடனா. சோ அதே மாதிரி திங்ஸ் தான் இப்போ பண்றாங்க. ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம்ங்க, சாமி ஜெயினை வந்து ரொம்ப மொக்க பண்ணி காமிக்கிறதுக்கு WWE விருப்பமே இல்ல. அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் கார்டராவும் வச்சிருக்காங்க, கொஞ்சம் அப்பர் ஹேண்டாவும் காட்டுறாங்க. சோ இதனால தான் பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் சடனா அவருக்கு ஒரு மேனியா மேட்ச் கொடுத்திருக்காங்க. அண்ட் செகண்ட் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த மேட்ச்ல சாமி வின் பண்றதுனால பாத்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கும் மேட்ச் இருக்கு, ட்ரிக் வில்லியம்ஸ்க்கும் மேட்ச் கொடுக்கலாம், அண்ட் கார்மல் ஹைஸ்க்கும் மேட்ச் கொடுக்கலாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்சா வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. மேபி இன்னும் அப்கமிங் வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டேட் மேட்சா மாறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்ச்ல ஒரு லீடு கொடுத்திருப்பாங்க. ட்ரிக் வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா கார்மல் ஹைஸ் அட்டாக் பண்ணிருப்பாரு. சோ இதனால பாத்தீங்கன்னா கார்மல் ஹைஸ் வந்து ரீமேட்ச் கேட்டு நிக் ஆல்டர்ஸ் ஒரு வழியே இல்லாம ஸ்ட்ரைட்டா ரெஸ்ல்மேனியா ட்ரிபிள் டேட் மேட்சா கூட கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். அப்படி இன்னொரு ரூமர்ஸும் வருது, டிராகன் ஆஃப் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து ஆட் ஆகலாம்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்கு. சோ யாருக்கெல்லாம் மேனியால மேட்ச் கொடுக்கணும் WWE விருப்பப்படுறாங்களோ இந்த மாதிரி ஒரு ட்ரிபிள் டேட் ஒரு ஃபேட்டல் ஃபோர் மேட்சா கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். சோ இப்படி நடக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு ட்ரிபிள் டேட் மேட்சா மாறதுக்கு அதிகமான வாய்ப்பா இருக்கு. சோ பார்க்கலாம் WWE வந்து இது எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லி. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாமி ஜெயின் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணது கரெக்டா இல்ல இது ஒரு பேடான மூவா? WWE வந்து தப்பு பண்ணிட்டாங்க, கார்மல் ஹைஸ் தான் ரெஸ்ல்மேனியா சாம்பியனா போயிருக்கணும், அங்க போய் ஏதாவது ஓபன் சேலஞ்ச் பண்ணுங்க நீங்க நினைக்கிறீங்களா? அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.